ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, டாப் 5 ஃபீல் குட்டான அனிமேஸை பார்த்து தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ டைம் சொல்லணும் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபிஃப்த் பிளேஸ் இருக்க அனிமே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, டோமோ-சான் இஸ் எ கேர்ள் அப்படிங்கிற இந்த அனிமே தான். ஸோ இந்த அனிமையோட பேசிக்கான கதை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வளர வந்துட்டு அவங்க 2 பேருக்குள்ளுமே ஃபீலிங்ஸ் வருது. அதை 2 பேர் அவங்க எப்படி சொல்லிக்கிறாங்க, அவங்க 2 பேர் வந்துட்டு எப்படி ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிறத இந்த அனிமையோட பேசிக்கான அவுட்லைன்னே சொல்லலாம். கதை கேட்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அனிமே வந்துட்டு சூப்பராக இருக்கும், குவாலிட்டியுமே பக்காவாகவே இருக்கும். அண்ட் இந்த அனிமேக்கு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் டப் மட்டும்தான் இருக்குது, இங்கிலீஷ் டப் பார்த்தீங்கன்னா இல்லை. ஐஎம்டிபி தரப்புலேருந்து இந்த அனிமேக்கு தந்திருக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5.5 அப்படிங்கிற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க. நம்மள ஃபோர்த் பிளேஸில் இருக்க அனிமே என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரிசுக்கி அப்படிங்கிற இந்த அனிமே தான். ஸோ இந்த அனிமையோட பேசிக்கான கதை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 பொண்ணுங்க வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. என்னென்னா, ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட அவங்கள சேர்த்து வைக்கிற ஹெல்ப் தான். இதை நம்ம ஹீரோ செய்கிறாரு. இதுக்கு நடுவில் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த அனிமையோட பேசிக்கான கதைன்னு சொல்லலாம். இதில் மொத்தம் வந்துட்டு ஒரே ஒரு சீசன் தான் வந்துட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. மொத்தம் 12 எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டப்லையும் இருக்குது, ஜாப்பனீஸ் டப்லையுமே இருக்குது. அண்ட் இந்த அனிமேக்கு நம்ம ஐஎம்டிபி தரப்புலேருந்து தந்திருக்க ரேட்டிங் எவ்வளோன்னு சொல்லிட்டிங்கன்னா 6.2 அப்படிங்கிற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸுக்கு அனிமே என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, லுக்கிசம் அப்படிங்கிற இந்த அனிமே தான். ஸோ இந்த அனிமே பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அனிமேன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு பழைய ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப குண்டா அக்லியாக பார்த்தீங்கன்னா இருக்கார். அது மூலயமா அந்த ஸ்கூலுக்கு எல்லாமே வந்துட்டு நம்ம ஹீரோ போட்டு அடிக்கிறது, கிண்டல் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது தாங்க முடியாது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேறு ஊருக்கு புது ஸ்கூலில் போய் பார்த்தீங்கன்னா சேர்றாரு. அங்கேயுமே வந்துட்டு எல்லாம் இப்படி ட்ரீட் பண்ணுற மூலியமாக ஒரு நாள் இவர் அழுதுட்டு இருக்கும்போது தான் இவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. என்னென்னா, இவரோட பாடி வந்துட்டு மொத்தம் 6 பேக் வச்சு ஒரு அழகான பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் மாறுறாரு. அப்படி மாறினதுக்கப்புறமா நம்ம ஹீரோ லைஃப்பில் பார்த்தீங்கன்னா முக்கியமான நல்ல விஷயங்களை பார்த்தீங்கன்னா நடக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த அனிமையோட பேசிக்கான கதைன்னு சொல்லலாம். அண்ட் இந்த அனிமையுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷ் டப்பில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்கு நம்ம ஐஎம்டிபி தரப்பில் இருக்க ரேட்டிங் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 6.8 அப்படிங்கிறது. அண்ட் நானுமே இந்த அனிமே பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்து தான் பார்த்தேன். நிறைய பேர் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிற ரீல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இந்த அனிமேக்கு. நீங்கள் இந்த அனிமே பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸ் இருக்க அனிமே என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஷிகிமோரி இஸ் நாட் ஜஸ்ட் கியூட்டி அப்படிங்கிற இந்த அனிமே தான். ஸோ இந்த அனிமையோட பேசிக்கான கதை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அன்லக்காகவே தான் ஒரு வாழ்க்கை போகாமல் இருக்கும். அப்படி இருக்க நேரத்தில் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஹீரோக்கு நடக்கிற வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டத்துலேருந்து நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ காப்பாற்றுறாங்க. இது இந்த மாதிரிலாம் விஷயம். அண்ட் நம்ம ஹீரோ லைஃப் வந்துட்டு இதுக்கப்புறம் எப்படி போக போகுது அப்படிங்கிறத இந்த அனிமையோட பேசிக்கான கதைன்னு சொல்லலாம். அண்ட் இந்த அனிமையுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜாப்பனீஸ் டப்பில் மட்டும்தான் இருக்குது, இங்கிலீஷ் டப்பில் பார்த்தீங்கன்னா இல்லை. நம்ம எம்டிபிக்கு இந்த அனிமே தந்திருக்க ரேட்டிங் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 7.2 அப்படிங்கிற ரேட்டிங். அண்ட் இந்த அனிமேக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 14 எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரே ஒரு சீசன் தான் ரிலீஸுமே ஆயிருக்கு. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க அனிமே என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஹை ரைஸ் இன்வேஷன் அப்படி இந்த அனிமே தான். ஸோ இந்த அனிமே நான் எதுக்கு ஃபஸ்ட் பிளேஸில் வச்சுருக்கேன் அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த லிஸ்ட்டில் இருக்க மிச்ச 4 அனிமையுமே வந்துட்டு ஒரு லவ் பேஸ்டான அனிமையாக தான் இருக்கும். பட் இந்த அனிமே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக சர்வைவல் த்ரில் ஆக்ஷனாக இருக்கும். எப்படின்னா, உலகத்தில் இருக்க ஒரு சில செட் ஆஃப் மக்கள் மட்டுமே வந்துட்டு செலக்டடாக எடுத்து பில்டிங்கோட மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. அந்த பில்டிங் விட்டு நீங்கள் கீழே சூசைட் பண்ணணும். சூசைட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இறந்து போயிடுவீங்க. உங்களால் வந்துட்டு நார்மல் உலகத்துக்குமே போக முடியாது. நீங்கள் இதே பில்டிங்கோட டாப்பில் இருந்தீங்க அப்படின்னா மாஸ்க் போட்ட ஒரு கும்பல் பார்த்தீங்கன்னா உங்களை வந்துட்டு கொலை பண்ணுவாங்க. இப்படி இருக்க சமயத்தில் நீங்கள் வந்துட்டு அந்த உலகத்தில் காடாக மாறணும். நீங்கள் அந்த காடாக மாறினீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் தடுத்தரலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி உலகத்தை நீங்கள் உருவாக்கிக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த காடாக மாறணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. அவங்க வந்துட்டு காடாக மாறினாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த அனிமையோடைய கதை. இதுக்கு நடுவில் வந்துட்டு நம்மளுக்கு ஹீரோயின் கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி இதை தான் வந்துட்டு இந்த அனிமையோட டிஃப்ரெண்ட்டான கதைன்னு சொல்லலாம். அண்ட் இந்த அனிமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஜாப்பனீஸ் டபுள் இருக்குது. இந்த அனிமேக்கு நம்ம ஐஎம்டிபி தரப்பில் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.8 அப்படிங்கிற ஸ்டார் ரேட்டிங். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோட முடிஞ்சிச்சு. இந்த லிஸ்ட்டில் சொன்ன அனிமேஸ் நீங்கள் ஏற்கனவே ஏதாவது அனிமே பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் தந்தீங்க அப்படின்னா நான் போட எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். நாளைக்கு நான் உங்களை புது வீடியோவில் பார்க்க வரைக்கும் டாடா பை, see you, thanks for watching.